அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல்ல வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே, உலக பெற்றோர் தினம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? எல்லா வருஷமும் ஜூன் 1ஆம் தேதி இந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு நாளுமே பெற்றோரை வணங்கித்தான் மற்ற வேலைகள். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ அப்படின்னு பெற்றோரை வணங்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இது இப்போ தற்போதைய சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் டேயை கொண்டாடி தான் குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸோட முக்கியத்துவம் தெரியப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த புண்ணிய பூமியான பாரதத்துலேயும் கடந்த 60-70 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதை பார்க்க முடியுது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படி இருந்த இந்த பாரத பூமியிலேயே இப்படிப்பட்ட மேலை நாட்டு பழக்க வழக்கங்களுக்கு மாறி வருகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படத்தான் செய்யறது. ஏதோ கடவுள்களின் பிறந்த தினம், தீபாவளி, பொங்கல் இப்படி கொண்டாடி வந்த நம்ம நாட்டில் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு நாள் கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கும். இது வருத்தமாக இருந்தாலும் நாம் சந்தோஷமாக நம்ம பெற்றவர்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட், அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தினம் அவங்களோட சந்தோஷமாக பேசி சிரித்து அவங்களோட நேரம் கழிக்கிறதே பெரிய கிஃப்ட் தான். சரி, இப்போ இந்த நாள் யார் ஆரம்பித்து வச்சா, எப்போ ஆரம்பித்து வச்சா அப்படின்னு பார்க்கலாமா? யுனைடெட் நேஷன் தான் பெற்றோர்களுக்கான அப்ரிஷியேட் ஆல் பேரண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் ஆனர் த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக 2012 எல்லா வருஷமும் ஜூன் 1 அன்னைக்கு பேரண்ட்ஸ் டேயாக இருக்கணும், அவங்கள கௌரவிக்கணும், அவங்களோட தன்னலமற்ற தியாகத்துக்கான ஒரு அடையாள நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை அறிவிச்சாங்க. யுனைடெட் நேஷன் இதை ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதம் கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் ஜூலை மாதம் 4th சண்டேயை இந்த நாளாக கொண்டாடுறாங்க. சவுத் கொரியாவில் மே 8 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. உலகம் முழுக்க ஜூன் 1 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம இந்தியாவில் நாம் அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணுறோம். பேரண்ட்ஸ் டேன்னு இல்லாமல் எல்லா நாளுமே நம்ம சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணி பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்களோட சந்தோஷமாக நேரம் கழித்தாலே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?